Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 20 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுடைய எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, இதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, இதற்கான சிலபஸ் என்னன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத ஒரே அட்டம்ப்டில் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 20க்கான நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. மேபி அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 2025 ஆகஸ்ட் மந்தில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி, அப்ளிகேஷன் ஃபீஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை எந்த பாடி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது பிசிஐ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஒரு எக்ஸாமு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இயருக்கு வந்துட்டு ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதற்கான எக்ஸாம் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஆர் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 3560 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ரிசர்வ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 2560 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுடைய மெயின் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஓபி சர்டிஃபிகேட், அதாவது கோர்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்டரி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற கோர்ட்டில் அட்வொகேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த சிஓபி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி என்ரோல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெம்ப்ரவரி அட்வொகேட் கார்டு கொடுப்பாங்க. இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் கார்டு கொடுப்பாங்க. அந்த டெம்ப்ரவரி கார்டு நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணலைன்னா அந்த டெம்ப்ரவரி கார்டை நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை எப்படி அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்ச உடனே ரினியூவல் பண்ணுறீங்களோ அதே போல் எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் பாஸ் ஆகலை இல்லை அட்டன் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த டெம்ப்ரவரி ஐடி கார்டை வந்துட்டு ரினியூவல் பண்ணிக்கிட்டே தான் வரணும். ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்மனன்ட் கார்டு வந்து பிசிஐயில் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இந்த எக்ஸாம் மோடு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடு தான். நீங்கள் வந்து பென்னில் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours 30 minutes உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. டோட்டலாக மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், எம்சிக்யூவில் தான் இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு. ஒரு கொஷினுக்கு வந்து 1 marks வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் வந்து நோ நெகட்டிவ் மார்க்ஸு. லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா 11 லாங்குவேஜ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 years ஆர் 5 years லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் படித்த காலேஜ் வந்து பிசிஐ ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அட்வொகேட்டாக பார் கவுன்சிலில், ஸ்டேட் பார் கவுன்சிலில் வந்துட்டு என்ரோல்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இன்னொரு விஷயம் லாஸ்ட் இயர் ஆட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபைனல் இயர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட் வித்தவுட் அண்ட் என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு ரிஜிஸ்டர். அதாவது நீங்கள் 3 years அல்லது 5 years ஃபைனல் இயரில் ஃபைனல் செமஸ்டர் படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். இதுக்கான சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 19 சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். இதனுடைய பிடிஎஃப் ஃபார்மேட்டை கீழே நான் கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து உங்களுக்கு வந்து 10 marks வந்து கேட்பாங்க, அதாவது 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்தியன் பீனல் கோடு இதனுடைய நியூ கிரிமினல் லாஸ் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, நியூ பாரதிய நாயக சங்கீதா, நியூ
பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாக்ஷிய அதிநயம், எவிடன்ஸ் ஆக்டு, சிஆர்பிசி, ஐபிசி இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. இது எல்லாமே ஓல்டு ஐபிசியும் சரி பாரதிய நாகரிக சங்கீதாவும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து கொஷின் வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. அதே போல் சிஆர்பிசி ஓல்டுலேயும் சரி பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதாவிலையும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் எவிடன்ஸ் ஆக்ட்லேயும் சரி பாரதிய சாக்ஷிய அதிநயத்திலையும் சரி ரெண்டுத்துலேயுமே கொஷின்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிசியில் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸு. இதில் வந்து ஹையாக இருக்கிற மார்க்ஸை வந்து நீங்கள் சப்ஜெக்டை வந்து நல்லா வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஃபேமிலி லாவில் 8 மார்க்ஸு இந்த மாதிரி இருக்கிற, அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸ் ஆக்ட்ஸு, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸல் இன்க்ளூடிங் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட், இந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் லா ஆஃப் கான்ட்ராக்ட், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப், ப்ராப்பர்ட்டி லாஸு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 8 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் லா ஆஃப் டாஸ் இன்க்ளூடிங் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் உங்களுக்கு வந்து 5 கொஷின்ஸ் வந்து வரும். டோட்டலாக வந்து இதில் 100 மார்க்ஸ் எழுதிங்க. 100 மார்க்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மார்க்கு, நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டு லாஸ்ட் இயர் வரைக்கும் ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம் தான். அதாவது இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனுடைய புக்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்தவுட் நோட்ஸ் தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கான அமேசானில் நான் பை பண்ண புக்ஸுடைய, அதாவது நான் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் கமர்ஷியல் புக்ஸ் வந்து வித்தவுட் நோட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அது வந்து பெஸ்ட்டாகவே இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இல்லை வந்து என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் 20க்கு வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.